Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana-Dhimirandasya Jnana-Janasalakaya Chakshurunmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam langayate girim Yatkripatamaham bande Shri Gurum Dinadharanam Paramanandamadavam Shri Chaitanyamishwaram. Nama Om Vishnupadaya Krishna Prishnaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nityanamine Namaste Saraswati Deve Gaurahari Pracharine Nirvishesha Shunyavadhi Bhasyatadeshadarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shri Vajari Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahavandran ki jai, Srila Prabhupada ki jai, Nitai Gaur Premanande, Hare Hare. ஓகே மாரஜி, நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் இங்கிலீஷ் எடுத்துட்டேன், நீங்கள் ஆரம்பிங்க. ஈஸ்வர் ஜெய்ஸ்வரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யூகங்களின் மூலம் உம்மை அறிய முயற்சிப்பதை விட்டுவிட்டு பணிவுடன் உம்மை பற்றி பகவத்கீதையிலும் அது போன்று மற்றும் பல வேத இலக்கியங்களிலும் நீர் நேரடியாக கூறியிருப்பதையோ அல்லது உமது பாத கமலில் சரணடைந்து ஆத்ம ஞானம் பெற்றுள்ள பக்தரிடமிருந்தோ கேட்டு அறிவதை உம்மை புரிந்து கொள்வதற்கான மிக சிறந்த வழி யூகங்களில் ஈடுபடாமல் பக்தரிடமிருந்து கேட்க வேண்டும். இதற்காக ஒருவன் உலக ரீதியிலான தன் நிலையை மாற்றிக்கொள்ள முடியாதென்றாலும் உம்மை பற்றி கேட்பதால் மட்டுமே ஒருவன் அறியாமையை படிப்படியாக வெற்றி கொள்ளலாம். உமது வகைகளில் உம்மை வெல்வதற்கு இல்லை. பக்தி தொண்டில் சிறிதும் ஈடுபடாமல் யூகங்களின் உதவியால் உம்மை அறிய முற்படுவது வீண் பக்குவ நிலைக்கு உயரலாம். பக்தி தொண்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. எனவே இந்த மகத்தான பக்தி தொண்டை அசட்டை செய்துவிட்டு யூக முறையை மேற்கொள்வது தவறு. யூக முறையில் ஒருவன் உமது பிரபஞ்ச வெளிப்பாட்டை பற்றி ஓரளவு அறியக்கூடும். ஆனால் எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயானின் உண்மை அறிவது சாத்தியமல்ல. யூகங்களின் மூலம் உண்மை அறிய முயல்பவர்கள் பூமியை சமைத்து உணவு படைக்க முயல்வதை போல் தம் நேரத்தை வீணாக்கிறார்கள். சிறிதளவு நெற்களை எந்திரத்தை இட்டால் உமி நீங்கி சிறிது அரிசி கிடைக்கும். ஆனால் அரிசியை பிரித்தெடுத்தவின் பூமியை அடிப்பதனால் ஒன்றும் கிடைக்காது. இது வெறும் வீணான வேலை. அன்பான பகவானே, பரமான தளத்தை அடைவதில் வெற்றியடையாத ஒருவன் உடல், மனம், வாக்கு ஆகியவற்றை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி உயர்ந்து உமது பரமவதத்தில் பிரவேசித்துள்ள பல நிகழ்ச்சிகளின் மனித சமுதாயத்தின் சரித்திரத்தில் காண கிடைக்கின்றன. பக்தி தொண்டில்லாமல் யூகங்களின் மூலமாக தியானங்களின் மூலமாக உண்மை அறிய முயற்சிப்பது பயனற்ற செயல்கள். எனவே உலக ரீதியிலான காரியங்களில் ஈடுபட்டிருப்பவனும் பக்தி தொண்டாற்ற வேண்டும். உம்மை பற்றி கேட்பதன் மூலமும் உமது பரமான புகழை பாடுவதன் மூலமும் ஒருவன் எப்போதும் உம் அருகில் இருக்க வேண்டும். உமது புகழை பற்றி கேட்பதிலும் கீர்த்தனம் செய்வதிலும் அக்கறை கொண்டிருப்பதால் மட்டுமே ஒருவன் உயர் பக்குவ நிலையை அடைந்து உமது ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒருவன் எப்போதும் உம் புகழை கேட்டும் கீர்த்தனம் செய்தும் உமக்கு அருகில் இருந்து தன் செயல்களின் பலன்களை உமது திருப்திக்காக மட்டும் பயன்படுத்தினால் அவன் எளிதில் மகிழ்ச்சியுடன் உமது பரமான இருப்பிடத்தை அடைகிறான். உள்ளங்களை மாசற்றையா வைத்திருப்பவர்கள் உம்மை எளிதில் அறிகிறார்கள். பகவானாகிய உமது புகழை கேட்பதாலும் கீர்த்தனம் செய்வதாலும் இது சாத்தியமாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ மன யுகத்தினால நம்மளால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. இது நிறைய இடத்துல பிரம்மாவே சொல்லியிருக்கிறார். ஓகே, பிரம்ம சமிதாவில் சொல்லியிருக்கார், ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்காரு. அதாபி தேவ பதாபஜதப்ய பிரசாத லேசம் அனுகிரகிதாயே விஹி ஜானாஹி தத்தம். ஸ்லோகம் மறந்துச்சு. இந்த மாதிரி ஸ்லோகம் 10வது கண்டத்தில் சொல்லியிருக்கார் பிரம்மா. அதே மாதிரி பிரம்ம சமிதியில் சொல்லியிருக்காரு. பிரம்ம சமிதியில் என்ன சொல்லியிருக்கிறாரு? பந்தாசு கோடி சர்வச சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனிபுங்கமானா சோபியஸ்தத் பிரபத்தியம் நவிச்சிந்தே கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. மன யுகத்தினால் நம்ம எவ்வளோதான் கிருஷ்ணரை அறிய ட்ரை பண்ணாலும் நம்மளால் முடியாது. என் மனசு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கும்.
அது 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 நான் மீற முடியாது ஆக்சுவலாக நம்மளால். நம்ம மனசுக்கு வந்து கட்டுப்பட்டு இருந்தோம்னா நம்ம மனதை வந்து எதிரியாக ஆக்ட் பண்ணும். ஓகே, நம்ம மனசை அடக்கணும்னா அதுக்கு அதை விட அதிகமான புத்தி வேணும். ஹரிக சாம்பிடுவோம், அதை விட அதிகமான புத்தி வேணும். அந்த புத்தி எப்போ தான் கிடைக்கும்? ஆன்மீக அறிவு வந்து கிருஷ்ணர் தான் இதயத்தில் கொடுப்பார். யாருக்கு இதயத்தில் கொடுக்குறாரு? கிருஷ்ணர் வழிபடுறவங்களுக்கு தான் கிருஷ்ணர் இதயத்தில் அந்த அறிவு கொடுக்குறாரு. சரதம் கீர்த்தயந்தம் இறந்த தேசாம் தேசாம் சரதியுக்தானம் பஜதாம் பிரதிபூர்வம் ததாமி புத்தியோகம் ஏனமாவும் பயாந்திதே. எப்பயுமே கிருஷ்ணர் நினச்சிட்டே இருக்கிறது தான் கிருஷ்ணர் வந்து இதயத்தில் இந்த அறிவு கொடுக்குறாரு. ஓகே, அதனால் இங்கே பிரபுபாதர் கொடுத்தீங்களா, இங்கே சாராம்சம் கொடுத்துருக்காரு. பிரபுபாதர் ஒரு கிரகஸ்தா எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது சாராம்சம் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், பர்சன் always keeps in touch with you by hearing chanting with voice. Offer results of his work for his satisfaction only. He very easily and happily attains entrance to a supreme abode. அவர் எதுவுமே மாத்திரம்னு சொல்ல, ஒன்லி ஹியரிங் சாண்டிங், கேட்டுட்டு அவருடைய புகழை சொல்லியிருந்தால் போதும், அவருடைய கிங்கடத்துக்குள்ளே நம்ம அவருடைய அரசாட்சிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமானது. ஸோ அதனால் அவருடைய இவ்வளோ நாள் நம்ம இதுக்கு உழைச்சிட்டோம் இல்லையா, புலன்கள் தான் மெயினாக உழைச்சிருக்கோம். இனிமேலாவது நம்ம அவருடைய திருப்திக்காக உழைச்சி அவருடைய புகழையும் அவருடைய நாமத்தையும் சொன்னோன்னா அவருடைய சுப்ரீம் அவருக்கு போக முடியும். இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகே, ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தாலே கிருஷ்ணரை வந்து இதயத்துக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணார்? அவருடைய இதயத்தை வந்து தூய்மையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். யார் பகவான் நாமத்தை சொல்கிறாங்களோ அப்பயே கிருஷ்ணர் இதயத்துக்குள்ள வந்துடுறாரு. வந்து என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை பண்ணுறாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேட்டுட்டே இருங்க. இது கிருஷ்ணா புக்கு. கிருஷ்ணா புக் 14வது அத்தியாயம் இருக்கும். 15 பிரபு? 14 ஓகே, நீங்க மீட்ல போட்டுக்கோங்க, நீங்க கேட்டுட்டே இருங்க. ஓகே பிரபு, ஓகே பிரபு. ஸோ அதனால இந்த இதே வந்து தூய்மையானதான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அது யூகங்களாம் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அதுதான் வந்து தெளிவாக பிரம்மாவும் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, பிருந்தா மாதாஜி படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது ஒரே நிமிஷம் மாதாஜி, எந்த இது சொல்லிடுறேன். 14th சாப்டர். இது வந்து இங்கிலீஷில் வந்து த லார்ட் இஸ் ஆல் பெர்வேடிங். லார்ட் இஸ் ஆல் பெர்வேடிங், ஏதாவது 3வது பக்கம் வரும் பேராகிராஃப் ஸ்டார்டிங். லார்ட் இஸ் ஆல் பெர்வேடிங். ஒரே நிமிஷம், நம்ம புக்கு சொல்லிடலாம் என்ன பக்கம்ன்ட்டு. எடுத்துட்டியா? லார்ட் இஸ் ஆல் பெர்வேடிங் இருக்குல்ல, இது வந்து இங்கிலீஷில் சொல்லிடலாம். பக்கம் நம்பர் வந்து 136 லாஸ்ட் பேராகிராஃப். லார்ட் இஸ் ஆல் பெர்வேடிங். ஓகே, படிங்க மாதாஜி, பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் எல்லாம் பராமரிக்கப்படுகின்றனர், ஆனால் அதே சமயம் நான் எல்லாவற்றிலும் இல்லை என்று கூறியிருக்கிறார். பகவான் எங்கும் நிறைந்திருப்பவராகையால் அவர் அறியாமல் இருப்பது ஏதுமில்லை. முழுமுதல் கடவுளில் எங்கும் நிறைந்திருக்கும் இயல்பை உயிர்வாடிகளின் வரம்பிற்குட்பட்ட அறிவால் புரிந்து கொள்வது இயலாத காரியம். பகவானின் பாத கமலங்களில் மனதை செலுத்துவதன் மூலம் மனதை நிலைப்படுத்தியுள்ளவன் முழுமுதல் கடவுளை ஓரளவிற்கு புரிந்து கொள்ளலாம். புலனின்பம் தோய்ப்பதற்காக பல்வேறான விஷயங்களில் ஈடுபடுவது மனதின் இயல்பு. எனவே பகவானின் சேவையில் லாய்த்திருப்பவனால் மட்டுமே மனதை கட்டுப்படுத்தி பகவானின் பாதார விந்தங்களில் நிலைக்க செய்ய முடியும். இவ்வாறு பகவானின் பாத கமலங்களின் மனதை நிலைப்படுத்தி இருப்பது சமாதி எனப்படும் நிலை. சமாதி நிலையை அடைந்தாலன்றி முழுமுதல் கடவுளின் தன்மையை அறிய முடியாது. மாதாஜி கொஞ்சம் கிட்ட வாங்கல, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து இப்ப நல்லா கேக்குது. இந்த இதுல நல்லா கேக்குது. படிங்க. பிரபஞ்சத்தின் இயல்பை அணுவாக ஆராயக்கூடிய சில விஞ்ஞானிகளை தத்துவ ஞானிகளோ இருக்கலாம். பிரபஞ்ச சூழல் அல்லது ஆகாயத்தில் உள்ள கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் அணு அமைப்பை ஆராயக்கூடிய அளவிற்கு அவர்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கலாம். சூரியன், நட்சத்திரங்கள் மற்றும் பல பிரகாசமான கிரகங்களின் ஒளிமிக்க கதிர் கூறுகளின் அமைப்பையும் கண்டறிய
சக்திகளை அளவிடுவது இயலாத காரியம். வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பத்தில் விவரித்திருப்பது போல் முழுமுதற் கடவுள் எல்லா தன்மைகளின் தோற்றுவாயாவர். பொதுவாக அவரை நிர்குண என்பார்கள். நிர்குண என்றால் தன்மைகள் அற்றவர் என்று பொருள். குண என்றால் தன்மை, நிர் என்றால் அற்ற. ஆனால் அருள்வாதிகள் நிர்குண என்ற சொல்லை நான் தன்மைகள் இல்லாத என்ற பொருளில் கொள்கிறார்கள். பரஞான நிலையில் அவர்கள் பகவானை அறிய முடியாததால் உன்னதமான பகவானுக்கு குணங்கள் இல்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. தன்மைகளுக்கெல்லாம் அவரே தோற்றுவாய் என்பதே உண்மை நிலை. எல்லா தன்மைகளுக்கும் அவற்றிலிருந்து தொடர்ந்து வெளிப்படுகின்றன. எனவே வரம்புகளுக்கு உட்பட்ட ஆற்றல்களை உடையவர்கள் அவரின் தன்மைகளை எப்படி அளவிட முடியும்? ஒரு குறிப்பிட்ட கணத்தில் பகவானின் தன்மையை அளந்து கூற முடிந்தாலும் அடுத்த கணத்தில் பகவானின் பரமமான தன்மைகளை கணக்கிட்டு கூறுவது சாத்தியமல்ல. ஆதலால் அவர் நிர்குண எனப்படுகிறார். அவரது குணங்களை அளந்தறிய இயலாது. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நிர்குணங்கிறது கொடுத்தாங்க இல்லையா? சமாதிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களா? சமாதி பகவானின் பாதகமனங்களில் மனதை நிலைநிறுத்தியிருப்பது சமாதி எனப்படும் நிலை. சமாதினோட எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. சமாதினோட அப்படியே மெடிடேஷனில் போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, மூச்சே இல்லாமல். பிரபுபாதர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறார். சமாதினா ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு குடும்ப பெண்மணி கூட சமாதியில் இருக்கலாம். அது எப்படி? அது எப்பயுமே கிருஷ்ணாவுடைய நாமங்களில் சொல்லிட்டு அவரை நினச்சிட்டே வேலைகள் பண்ணால் அதான் சமாதி. ஓகே, ஒரே ஆக்டிவிட்டி பண்ணுறது தான் சமாதி. ஸோ இது ஃபோக்கஸ்ஃபுல்லாக ஒரே இதெல்லாம் இருக்கும். ஓகே, அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுற மாதிரி கிருஷ்ணர் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஓகே, பிரபுபாதர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்லியிருக்கார், பிரபுபாதர் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த மாதிரி நம்ம இஸ்கானில் வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காரு. மார்னிங்லேருந்து ப்ரோக்ராம் நைட் வரையும் ப்ரோக்ராம் எப்படி பிரபுபாதர் இந்த வாழ்க்கையை நடத்துதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் சமாதின்ற நிலையை வந்து ஒரு பக்தர் வந்து ஈஸியாக அடைய முடியும். ஆனால் ஒரு யோகி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சமாதி நிலையை அடைய முடியும். அதே மாதிரி நிர்குணன்ற வார்த்தையை வந்து மாயாவாதிகள் வந்து தவறாக யூஸ் பண்ணுவாங்க. எந்த விதமான குணமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. அவருக்கு குணங்கள் இருக்குது, அதெல்லாம் ஆன்மீக குணங்கள். அவருக்கு வந்து பௌதிக குணங்கள் கிடையாது. சத்வம், ரஜம், தமா, இந்த குணங்களால் அவர் பாதிக்கப்பட மாட்டார். அதனால் அவர் நிர்குணம். ஓகே, சத்வகுணம் நல்ல குணம், ரஜகுணம் பேஷன், மோட் ஆஃப் பேஷன், தமோ குணம் சோமேத்தன், லேசி. ஸோ இந்த மாதிரி குணங்களில் அவர் அஃபெக்ட் ஆக மாட்டார். அவர் சுத்த சத்வம், டிரான்ஸ்சென்டென்டல். அதனால் நிர்குணம்னு சொல்லி அவரை சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம எல்லா வரம்புகளுக்கும் அப்பாற்பட்டவர். அதான் அசிந்தியா பேத அபேத தத்துவம் சொல்லி சைத்தன்ய மகாபிரபு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அசிந்தியான புரிந்து கொள்ள முடியாத பேத அபேதா, ஒற்றுமையும் இருக்கும், யூனிட்டியும் இருக்கும், டைவர்சிட்டி இருக்கும். ஓகே, அவர் வந்து நம்ம தான் அவர் தான் நம்ம, ஆனால் நம்மளோட மேலே அவர். இந்த மாதிரி ஓகே, அவர் இன்ஃபினைட், நம்ம இன்ஃபினிட் ஸ்மெல். இந்த மாதிரி ஒரு தத்துவம் வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்காங்க. ஓகே, கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா நீங்கள்? எங்கே தெரியுதா உங்களுக்கு? 149 புக் இல்லையா? சரி, நீ கேட்டே இருங்க. அப்போ விஷ்ணு பிரபு உங்களுக்கு தெரியுதுல, எதுன்னு தெரியல. தேங்க்யூ மாதாஜி. விஷ்ணு பிரபு உங்களுக்கு எதுவும் தெரியல? 149. ஹரே கிருஷ்ணா பிரபு. 149 ஆமாம், நீங்கள் வச்சுக்கோங்க, நான் கூப்பிட்றேன், எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டேன் பிரபு. நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க. ஆறுமுக பிரபு படிங்க. நீங்கள் ஆறுமுக பிரபு. ஹரே கிருஷ்ணா. மியூட் எடுக்கலாம் நீங்கள். ஓகே, படிங்க. ஓகே, மன யோகங்களில் பகவானின் தன்மைகளை அறிய முயற்சிப்பது பயனற்ற செயல். யோக பரிபக்குவத்தை அடைவதற்கு யூக முறையையோ உடற்பயிற்சி முறைகளையோ பின்பற்ற தேவையில்லை. இவ்வுடல் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் முன்பே விதிக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிய வேண்டும். உடல், மனம், வாக்கு ஆகியவற்றை முழுமுதற் கடவுளிடம் முழுவதுமாக அர்ப்பணித்துவிட்டு எப்போதும் அவரின் சேவையில் ஈடுபட்டு இருப்பதே சிறந்தபடி. இந்த பரமான முயற்சியே பயன் தரவல்லது. பூரண சத்தியத்தை அறிய மேற்கொள்ளப்படும் மற்ற முயற்சிகள் எல்லாம் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. எனவே புத்திசாலியானவன் முழுமுதற் கடவுளை பூரண சத்தியத்தை யோக முறைகளாலோ மறை சக்திகளாலோ அறிய முயற்சிப்பதில்லை. மாறாக அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு முழு முதற் கடவுளை சார்ந்திருக்கிறான். உடலுக்கு நேர்வதெல்லாம் பூர்வ
வினை பயனால் ஏற்படுவதென்பதை அவன் அறிவான். இப்படிப்பட்ட எளிய வாழ்க்கையை ஒருவன் வாழ்ந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவன் தன் இயல்பாகவே பகவானின் பரமதாமத்தை சென்றடைகிறான். உண்மையில் ஒவ்வொரு உயிர் வாழியும் உன்னதமான பகவானின் அம்சம், கடவுளின் குழந்தை. பகவானின் பரமான இன்பங்களில் அவனுக்கு இயல்பான உரிமை உண்டு. ஆனால் ஜட இயற்கையோடு ஏற்பட்டுள்ள தொடர்பால் கட்டுப்பட்டுள்ள உயிர்வாழி உரிமையை இழந்து நிற்கிறான். பக்தி தொண்டினும் எளிய முறையை கையாள்வதன் மூலம் ஜட மாசில் இருந்து விடுபட்டு உன்னதமான பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கான உயர் தகுதியை அவன் பெறுகிறான். தன் சொந்த சக்தியின் அற்புதத்தை பரிசோதிக்க எண்ணிய பிரம்மதேவர் எல்லாம் அறிந்ததாக என்னும் உயிர் வாழியாக கிருஷ்ணர் முன்பு தோன்றினார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பேஜ் நம்பர் பிரபுஜி. மாதாஜி தமிழ்ல 149. ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க, நான் கூப்பிட்றேன் அப்புறம். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, ஒரு பேரை தான் படிக்க முடியும், அதனால தான் ஒன்று. ஓகே. ஸோ இப்போ இதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா சொல்லியிருக்காங்க பிரபாதர். ஒருவன் பக்தி தொண்டில் எளிய வாழ்க்கையை ஒருவன் வாழ்ந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவன் தன்னியல்பாகவே பகவானின் பரமதாமத்தை சென்றடைகிறான். இது பிரபாதருடைய பர்பஸ். ஒரு பர்பஸ், 7 பர்பஸில் இது ஒரு பர்பஸ். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். ஓகே, இது வந்து அவர் கொடுத்துருப்பார். பிரின்சிபலும் பர்பஸும் கொடுத்துருக்காரு. 7 பர்பஸ் 8 பிரின்சிபல் கொடுத்துருக்காரு இஸ்கானுக்கு. ஸோ இதில் வந்து பிரபா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எளிமையான வாழ்க்கையில் ஆடம்பரமே இல்லாமல் நம்ம கிருஷ்ணருக்காக வாழ்ந்துட்டோம், அது எளிமையாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டோன்னா பக்திக்கு தொண்டு பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும், எனர்ஜி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்தாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணிடுற அவர் வந்து இந்த பகவானுடைய பரவமான உலகத்துக்கு போக முடியும். ஓகே, ஆனால் மற்ற முறையை ட்ரை பண்ணோன்னா அதோடைய சாதனா சாத்தியா 2 வேறு. ஓகே, யோகாவில் என்ன பண்ணுவாங்க, மூச்சை இழுப்பாங்க, அப்புறம் யோகாசனம் பண்ணுவாங்க, அப்புறம் புலங்களை அடக்கணும். இதெல்லாம் இதில் கிருஷ்ணர்னு எந்த வார்த்தையும் வர மாட்டாங்க. ஓகே, ஆனால் பக்தி தொட்டில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. முடிக்கும் போது இதே தான், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆமாம், அதனால சாதனா சாத்தியா 2மே ஒன்று. ஓகே, ரொம்ப ஈஸி பக்தனுக்கு. ஆனால் யோகி என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒன்று கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அவர் குண்டலினி சக்தி மூலமாக எடுத்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பகவான். ஸோ சாதனை வேறு, கோல் வேறு அவருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்க இருக்காங்க. அதனால அவங்க வந்து கரெக்டான வழியில் கிடையாது. ஆனால் பக்தர் வந்து என்ன பண்ண முடியும், இதை வந்து ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து ஆன்மீகம் போக முடியும். ஓகே, இப்போ நிமிஷம் வந்து ஜெய் ஸ்ரீ மாதாஜி, யூ ஆர் ஏபிள் டு ரீட் இன் இங்கிலீஷ், ரைட்? Yes, Prabhuji. Yes, mother. You read this one. Lord Brahma. Okay. This one screen. Screen you can see, right? Oh, yes, Prabhuji. In the screen. Lord Brahma presented himself to Lord Krishna as the most constructive living creatures because he wanted to examine the wonder of his personal power. He stole the boys and slaves of the Lord in order to see how the Lord could recover them. Now Lord Brahma admitted that his attempt was most presumptuous, for he was attempting to test his energy before the person of original energy. Coming to his sense, Lord Brahma saw that although he was very powerful living creatures, in the estimation of all other living creatures within the material world, his power was nothing in comparison with the power and the energy of the Supreme Personality of Godhead. The scientists of the material world have invented wonders such as atomic weapons, and when tested in the cities or in insignificant place or this planet, such powerful weapons create so-called havoc. But if the atomic weapons are tested on the sun, what is their significance? They are insignificant there. Similarly, Brahma's stealing of the slaves and boys from Sri Krishna may be a bundle of majestic power, but when Krishna exhibited his exemplary power
in so many clays and boys and maintained them without effect. Brahma could understand that his power was insignificant. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். தேங்க்யூ. ஸோ இங்கே பாருங்க, இவ்வளோ முக்கியமான விஷயம் போட்டிருக்காரு பாருங்க. பிரம்மா வந்து அவர் டெஸ்ட் பண்ண விரும்பினார். எப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கார் பிரபுபாத். இதுதான் வந்து பிரபுபாதுடைய பர்பெக்ட். ஓகே, நெக்டர். அவர் வந்து நம்ம மாடர்ன் மேனுக்கு எய்த்தாப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. நியூக்ளியர் வெப்பனை வந்து வெடிச்சானா எவ்வளோ ஒரு பவர் இதாகுது. இப்போ இது திடீர்னு இப்போ ரஷ்யாவும் ஈரான் சண்டை போட போகிறாங்கன்னு ரெடியாக இருக்காங்க. நியூக்ளியர் வச்சா சண்டை போட போகிறாங்க. ஸோ அப்போ எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கு முன்னால் நிறையா முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க சமரசம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒரு பயமாக இருக்குது இல்லையா நியூக்ளியர் வெப்பன். அதே வெப்பனை வந்து சூரியன் லோகத்தில் வெடிச்சா எப்படி இருக்கும்? நோ டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி பகவான்டே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மைஸ்டிக் பவரை காட்ட ட்ரை பண்ணுறார் பிரம்மா. அதனால் அவர் புரிஞ்ச விஷயம் அவர் வந்து அஃபன் பண்ணிட்டார் இப்போ. ஓகே, அதெல்லாம் ஃபீல் பண்ணி அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு இப்போ. ஓகே, பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டோமே, நமக்கு வந்து நம்மளுடைய மாஸ்டரையே நம்ம டவுட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஃபீலிங். ஓகே, இந்த ஃபீலிங் எப்போ வரும்? ஒருத்தர் வந்து நல்லவனாக இருந்தால் தான் வரும். இப்போ இந்த கலியுகத்தில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ஜென்டில்மேன். ஒரு ஜென்டில்மேனுடைய பிளேஸ் கிடையாது இந்த கலியுகம். இப்படி ஆயிடுச்சு. ஓகே, அந்த மாரல் வேல்யூஸ் இதெல்லாம், எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாம் போயிடுச்சு. அதே தான் நம்ம இப்போ ட்ரேடு ஃபைட் நடக்குது. இப்போ யூஎஸ்க்கு எல்லாம் காரணத்துக்கு தெரியுதுல, எங்கே ஒரு மாரல் வேல்யூஸே கிடையாது. அது சும்மா அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கவுத்துற மாதிரி தான், அந்த மாதிரி தான் அறிக்கைகள்லாம் வருது இல்லையா? ஸோ இப்படி தான் இருக்கும் கலியுகம்னு சொல்லி அவங்க முதலே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாலே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு வரப்பிரசாதம் பார்த்தீங்கன்னா நாம சங்கீதம். கலைதோசி நிதிராஜன் அஸ்தி கேட்கும் மகான்பனா கீதனா தேவ கிருஷ்ணா முக்த சங்க பரம்ரஜே. இந்த மாதிரி வரப்பிரசாதத்தை நம்ம இஸ்கான் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதை அனுபவிச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ யார் படிக்கணும்? நிர்குண மாதாஜி நீங்கள் படிங்க. இதை எடுத்துட்டீங்களா நீங்கள்? பகவான் கிருஷ்ணரை பிரம்மா அச்சுதா என்று அழைத்தார். நிர்குண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது 150 மாதாஜி. 150. இப்போ கொஞ்சம் கேட்குது, விட்டு விட்டு கேட்குது. இப்போ கேளு, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. கேட்குது. கேட்குது. பகவான் கிருஷ்ணரை பிரம்மா அச்சுதா என்று அழைத்தார். ஏனெனில் பக்தன் செய்யும் சிறு சேவையும் பகவான் மறப்பதில்லை. அவர் பக்தர்களிடம் மிகுந்த அன்பும் கொண்டிருப்பதால் அவர்கள் செய்யும் சிறு சேவையையும் அவர் மிக பெரியதாக கருதி ஏற்றுக்கொள்கிறார். நிச்சயமாக கிருஷ்ணருக்கு பிரம்மா பெரும் தொண்டாகி இருக்கிறார். பிரபஞ்சத்தின் பொறுப்பை ஏற்றிருக்கும் உன்னத புருஷன் என்ற வகையில் சந்தேகமில்லாமல் அவர் கிருஷ்ணர் உண்மையான சேவகர். எனவே அவர் கிருஷ்ணரை சமாதானப்படுத்த முடியும். பகவானுக்கு கீழ்ப்படிந்த சேவகன் என்பதால் தனது சிறு தவறும் அகம்பாவும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிரம்மா கேட்டுக்கொண்டார். பிரம்மதேவன் என்ற வகையில் வகித்த சக்தி வாய்ந்த பதவியின் காரணமாக கர்வம் அடைந்த பிரம்மா ஒப்புக்கொண்டார். பௌதீக உலகில் அவர் தீவிர குணத்தின் தன்மை அளவிலான அவதாரமாகையால் அவர் அந்த தவறை அவர் இயல்பாகவே செய்தார். ஆனால் தனக்கு கீழ்ப்படிந்த சேவகனிடம் கருணை புரியாததால் அவர் தவறுகளையும் மன்னிக்கிறார். ஓகே மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த அச்சுதா அப்படின்னா, அச்சுதானா எந்த சேவையும் அவர் பகவான் மறைக்கிறது கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டே இருப்பார் எப்பயுமே. அதுதான் ஒரு ஸ்லோகம் உண்டல பகவத்கீதையில, நேஹா பிக்கர்மலா ஸ்வஸ்தி பிரத்யவன வித்தடி ஸ்வல்பம் அபியேசு தர்மஷ திராயுதே மகதவர். இந்த ஸ்லோகம் கிளாஸ் அடுத்து வருதில்ல, அதில் நம்ம படிப்போம். அதெல்லாம் இது 2.40 நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம். நம்ம இப்போ 2வது இடத்துல 11வது ஸ்லோகம் படிக்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் ஸ்லோ ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அது வரது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேவை பண்ணாலுமே அதை கிருஷ்ணன் மறக்கதில்லை, அது அப்படியே பெர்மனெண்ட் கிரெடிட். ஓகே, அதனால் பிரம்மா வந்து ஒரு பெரிய இன்சார்ஜில் இருக்கார். பௌதிக லோகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அவர் வந்து ஆன்மீக லோகத்துக்கு அனுப்பணும். இதுதான் அவருடைய சர்வீஸ், சேவை. ஸோ அந்த மாதிரி சேவையில் இருக்கும்போது அவருக்கு இந்த பௌதிக லோகத்தில் நிறையா உயிரினங்கள் வராங்க இல்லையா, அவங்களும் அசோசியேட் பண்ணும்போது அவருடைய குணங்களும் கொஞ்சம் மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பிரம்மாவை ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணுறார்.
அதனால் நம்ம பக்தர்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அசோசியேட் பண்ணும்போது யாருக்கு நம்ம அசோசியேஷன் எடுக்கிறோம். அதெல்லாம் இஸ்கானில் வந்து பிரசாதம் உட்கொள்ளுங்கள்ன்றோம். ஏன்னா பிரசாதம் சாப்பிட்டோன்னா அந்த கான்சியஸ் வந்து மாறும். நமக்கு வேறு வெளி உணவு சாப்பிட்டோன்னா அதோடைய கான்சியஸ் அந்த யார் குக் பண்ணுறாங்களோ, யார் சேவை பண்ணுறாங்களோ, சர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய உணர்வு நமக்கு வந்துடும். கோவமாக பண்ணாங்கன்னா அந்த கோவம் நமக்கு வந்துடும். ஓகே, அதனால் கிருஷ்ண பக்தர் பிரசாதம் கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது டிரான்சென்டென்டல். ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்து எப்பயுமே ரொம்ப கருணைகளும் வரும். அதான் பூரி கருணாயன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் பிரம்மா வந்து சின்ன தவறு பண்ணியிருந்தாலும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், மன்னிக்க ரெடியாக இருக்கார். அதனால் எல்லாரையுமே கிருஷ்ணர் மன்னிப்பார். அதனால் நான் பூரி கருணாயான்னு சொல்லி கஜேந்திரன் வந்து கஜேந்திர மோக்ஷத்தில் பாடுறார். சுதா மாதாஜி ஒரு பேராகிராஃப் படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரம்மதேவர் தன் உண்மை நிலையை உணர்ந்தார். அவர் பிரபஞ்சத்தின் உன்னதமான ஆசான். பொய்யான தன்னுணர்வு, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் ஆகிய அடிப்படை பொருட்களை கொண்ட பௌதீக இயற்கையை சிருஷ்டிக்கும் பொறுப்பில் இருப்பவர் என்பதெல்லாம் சரி. அப்படிப்பட்ட பிரபஞ்சம் மிக பெரியதாக இருக்கலாம். ஆனால் நமது என்சான் உடம்பை அளக்க முடிவது போல் பிரபஞ்சத்தையும் அளக்க முடியும். பொதுவாக மனித உடலின் நீளம் என்சான் என்று கூறப்படுகிறது. இந்த பிரபஞ்சம் அளவில் மிக பெரியதாக தோன்றினாலும் பிரம்மாவுக்கு இதன் அளவு 7 முழங்களே. இந்த குறிப்பிட்ட பிரம்மனின் வரம்பிற்குட்பட்ட பிரபஞ்சத்தை தவிர அதற்கு அப்பாற்பட்ட எண்ணற்ற பல பிரபஞ்சங்கள் உள்ளன. திரையிடப்பட்டுள்ள சன்னலின் துவாரங்களின் வழியாக அணு அளவிலான நுண்ணிய பல துகள்கள் கடந்து செல்வது போல் மகாவிஷ்ணுவின் உடல் துவாரங்களில் இருந்து கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இந்துக்களின் வடிவில் வெளிவருகின்றன. அந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணரின் முழுமையான வியாபகத்தின் ஒரு பகுதியே. இந்த சூழ்நிலையில் பிரம்மா பிரபஞ்சத்தின் உன்னத உயிர்வாழி என்றாலும் பகவான் ஆகிய கிருஷ்ணரின் முன் அவர் எம்மாத்திரம். ஹரே கிருஷ்ணா. சின்ன படிச்சுங்க, அதையும் படிச்சுங்க, அடுத்ததையும் படிச்சுங்க. எனவே பிரம்மதேவன் தன்னை கருவில் இருக்கும் சிசுவுக்கு சமமாக கருதினார். கருவில் இருக்கும் சிசு தாயின் வயிற்றினுள் தன் கால்களால் உதைத்தால் தாய் குழந்தையிடம் கோபித்துக் கொள்வாளா? அது போலவே பிரம்மா மிகவும் பெரியவராக இருந்தாலும் அவர் மட்டுமின்றி இருப்பவனெல்லாம் முழுமுதற் கடவுளின் கருவில் அடங்கியுள்ளன. பகவானின் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது. சிருஷ்டியில் அது இயங்காத இடமில்லை. எல்லாம் பகவானின் சக்தியினுள் இருக்கின்றன. ஆகையால் இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மனும் மற்றும் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களின் பிரம்மாக்களும் பகவானின் சக்தியினுள் அடங்கியுள்ளன. ஆதலால் பகவானான கடவுள் தாய் என கருதப்படுகிறார். தாயின் கருவில் இருப்பதெல்லாம் குழந்தையாகும். நல்ல தாய் சிசு தன்னை காலால் உதைப்பதை பொருட்படுத்த மாட்டாள். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் தாய் எவ்வளோ கருணையாக இருக்காங்களோ அதோட பயங்கர கருணை மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் கோடிக்கணக்கான முறை அதிகமாக பகவான் கருணையாக இருப்பார். ஓகே, அதனால் இதில் பிரம்மா வந்து எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு தலைவர் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அந்த பிரம்மாவே கிருஷ்ணாவுக்கு கீழே தான் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது. ஒரு பிரபஞ்சங்களுக்கும் அந்த பிரபஞ்சங்களோட சைஸ் பொறுத்து பிரம்மாவுடைய தலை. இந்த பிரபஞ்சம் உடைய சைஸ் சின்னதுனால 4 தலை தான் பிரம்மாவுக்கு. அதே மாதிரி 1000 தலை பிரம்மா, லட்சக்கணக்கான தலை, அந்த மாதிரி பிரம்மாலாம் இருக்காங்க. இது எப்படி தெரியும் நமக்கு இந்த விஷயம்? இதே கிருஷ்ணர் புக்லேயே வந்தது. பிரம்மா வந்து பார்க்க போகும்போது துவாரகை பார்க்கும்போது கிருஷ்ணர் கூப்பிடுவார் எல்லா பிரம்மாவையும். அப்போ தான் இந்த பிரம்மாவுக்கே தெரியும், ஓ இவ்வளோ பிரம்மா இருக்காங்களான்னு சொல்லிட்டு, அவ்வளோ பிரபஞ்சங்கள் இருக்கான்னு சொல்லி. அதுதான் போடுங்க, விந்து வடிவில் வருதுன்னு சொல்லுவோம். சின்னதாக அப்படி யூனிவர்ஸ் வந்து அப்படி 6 மூச்சை விடும்போது அது எல்லாம் பெருசாக போயிடும். திருப்பி முள்ளை இழுக்கும்போது அந்த யூனிவர்ஸோடைய லைஃப் முடிஞ்சிடும். அதுதான் பிரம்மாவுடைய ஒரு லைஃப் டைம். யோகி மூச்சை எதுக்கு அடக்கிறாரு? எவ்வளோக்குள்ள மூச்சை அடைக்கிறோமோ அவ்வளோக்குள்ள வாழ்நாள் அதிகரிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறார். ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் பிரம்மா லைஃப் டைமில் வாழ முடியாது. ஆனால் அந்த பிரம்மாவுடைய லைஃப் டைமே விஷ்ணுவோடைய ஒரே ஒரு மூச்சு காட்டு தான். ஓகே, இந்த மாதிரி பிரம்ம சமயத்தில் சொல்லியிருக்காரு. மலைவாசன் பிரபு. Hare Krishna Prabhu. படிங்க பிரபு. Lord Brahma realized his actual position. நீங்க எது படிக்கிறீங்க? மாதாஜி 2 பேராகிராஃப். பிரபு நீங்க எது?
Sorry, okay. Lord Brahma then said that. Sorry. Lord Brahma therefore compared himself to a little அதுக்கு அடுத்த பேராகிராஃப் within the womb. அதுக்கு அடுத்த பேராகிராஃப் பிரபு. அதையும் படிச்சிட்டாங்க. ஆமா அதையும் படிச்சாங்க. Lord Brahma, right, okay. Hare Krishna Guru. Lord Brahma then said that his birth was from the lotus flower which blossomed from the navel of Narayana after the dissolution of the three worlds or three planetary systems known as the Gurloka, Bhuvarloka and Swarloka. The universe is divided into three divisions, namely Swarga, Martya and Patala. These three planetary systems are merged into water at the time of dissolution. At that time, Narayana, a plenary portion of Krishna, lies down on the water, and gradually a lotus stem grows from his navel. And from that lotus flower, Brahma is born. It is naturally concluded that the mother of Brahma is Narayana. Next paragraph. கொஞ்சம் படிங்க பிரபு, கொஞ்சம் படிங்க. Because the Lord is the resting place of all the living entities after the dissolution of the universe. He is called Narayana. The word Nara means the aggregate total of all living entities, and Ayana means the resting place. The form of Garbhodakashayi Vishnu is called Narayana because he rests himself on that water. In addition, he is the resting place of all living creatures. Besides that, Narayana is also present in everyone's heart, as confirmed in the Bhagavad Gita. In that sense, also the Lord is Narayana, as Ayana means the source of knowledge as well as the resting place. It is also confirmed in the Bhagavad Gita that the remembrance of the living entity is due to the presence of the super soul within the heart. ஓகே பிரபு. ஓகே. தேங்க் யூ பிரபு. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. இது தமிழ்ல புரிஞ்சுச்சா? இருங்க தமிழ்ல யார் படிக்கிறது பார்ப்போம். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா தமிழ்ல சாதா நீ பண்ணிட்டா எது விட்டா தெரியல. ஓகே இங்க சாதா படிங்க. After changing the body, the living creature forgets everything in his past life. But because Narayana, the super soul, is present within the heart, he reminded by him to act according to his past desire. Lord Brahma wanted to prove that Krishna is the original Narayana and that he is the source of Narayana. That Narayana is not an exhibition of the external energy, Maya, but is an expansion of spiritual energy. The activities of external energy or Maya are exhibited after the creation of this cosmic world, and the original supreme energy of the Narayana was acting before the creation. So the expansions of Narayana from the Narayana to Karna Udakashayi Vishnu, from the Karna Udakashayi Vishnu to Garbha Udakashayi Vishnu, from Garbha Udakashayi Vishnu to Shira Udakashayi Vishnu, and from the Shira Udakashayi Vishnu to everyone's heart are actually Krishna's expansions, manifestation of his spiritual energy. They are not conducted by that material energy. Therefore, they are not a temporary. Anything conducted by the material energy is temporary, but everything executed by the supreme energy is eternal. எஸ் தேங்க்யூ. ஸோ இதில் நிறைய எக்ஸ்பென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு இருந்து கிருஷ்ணர், அதுக்கடுத்து பலராமர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 விதமான எக்ஸ்பென்ஷன். ஓகே, வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. இந்த சங்கர்ஷனா வந்து திருப்பி இன்னொரு குவாட்ரப்பல் 4 விதமான விரிவாங்கங்கள். வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. 2வது குவாட்ரப்பல் முடிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் இந்த சங்கர்ஷனா வந்து நாராயணன் வரார். நாராயணன்லேருந்து இங்கே கொடுத்துருக்கான். நாராயணன்லேருந்து காரணவதகசாயி விஷ்ணு, இவர் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவோம். மகாவிஷ்ணு காரண ஓஷனில், காரண கடலில் படுத்திருப்பார். அவருடைய இதில் என்ன இப்போது உடலில் என்ன அந்த துளைகள்லேருந்து நிறைய யூனிவர்சஸ்லாம் எண்ணிலடங்காத யூனிவர்சஸ் வெளியே வரும். இது ஒரு பக்தர் வந்து பாடுறார், கேட்குறாரு, சைத்தன்ய மகாபிரபு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா உயிரினங்களையும் நான் வந்து விடுதலை பண்ணிடுங்க, எனக்கு அந்த பாவங்கள்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாங்க,
அப்படியே எல்லாரையுமே கொண்டு போனாலுமே இந்த யூனிவர்ஸு ஒரே ஒரு சின்ன மஸ்டர்ட் சீட், கடுகு மாதிரி தான். ஒரு மூட்டை ஃபுல்லாக கடுகு இருந்ததுன்னா அது ஒரு கடுகு எவ்வளோ பெருசு, அது அவ்வளோதான். ஏகப்பட்ட கடுகு இருக்கு இல்லையா, இன்னும் அவ்வளோ உயிரினங்கள் எல்லா யூனிவர்ஸ்லையும் இருக்காங்கன்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ் எல்லாம் வந்து காரணமுதக ஓஷன் இல்லை படுத்தக்கூடிய காரணமுதக சாய் விஷ்ணுவுடைய உடல்லேருந்து வரான் எல்லா யூனிவர்ஸும். அவர்கிட்டேருந்து வரவன் தான் கர்ப்பதக சாய் விஷ்ணு, அவங்ககிட்டேருந்து வந்து சீரோதக சாய் விஷ்ணு. இந்த சீரோதக சாய் விஷ்ணு வந்து எல்லா பிரபஞ்சத்துலேயும் ஒரு ஒரு விஷ்ணு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷ்ணு இருக்காங்க, அவ்வளோ சிவன் இருக்காங்க. ஒரு விஷ்ணு, ஒரு பிரம்மன், ஒரு சிவன் கிடையாது. ஒரு யூனிவர்ஸ், ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கும்போது எல்லா யூனிவர்ஸ்லேயும் ஒரு சீரோதக சாய் விஷ்ணு இருப்பாங்க, கர்ப்பதக சாய் விஷ்ணு இருப்பாங்க, காரணவதக சாய் விஷ்ணு ஒன்றே ஒன்று தான் இருப்பார். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன்லாம் இருக்குது. அதில் நாராயணா அப்படிங்கிறது எல்லாருமே நாராயணன் வாங்க. ஓகே, நாராயணா லிவிங் என்டிட்டிஸ், அயனானா ஷெல்டர். அதனால் எல்லா உயிரினங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கறது தான் நாராயணன். அதனால் கிருஷ்ணரையும் மூல நாராயணன் சொல்லுவாங்க. அதனால் நாராயணன் அப்படின்னாலே வைகுண்டத்தில் எல்லா கோலவந்தாவத்திலும் நாராயணன் சொல்லுவாங்க. ஓகே, அதனால் கிருஷ்ணர் வந்து மூல நாராயணன். அது பகவத்லேயும் கொடுத்துருக்காங்க. ஏதேசாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். தசாவதாரம் கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய அவதாரம் கொடுத்து இவ்வளோ அவதாரம் வந்தாலுமே இதில் வந்து மூல காரணம் வந்து கிருஷ்ணர்னு சொல்லி பாகவத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறேன், யாருன்னு பார்க்கலாம். விஷ்ணு இருக்கான் பிரபுலாம் இல்ல? விஷ்ணு பிரபு, கரெக்ட், விஷ்ணு பிரபு. விஷ்ணு பிரபு நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுது பிரபு. கிருஷ்ணர் ஆதி நாராயணன். அதேதான் கரெக்ட். படிங்க. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் ஆதிநாராயணர் என்பதை பிரம்மா மீண்டும் வலியுறுத்தினார். பிரம்மாண்டமான பிரபஞ்சம் கர்ப்பத யோகம் என்னும் நீரில் இன்னும் தங்கியிருப்பதை அவர் குறிப்பிட்டார். அவர் இவ்வாறு கூறினார்: பிரம்மாண்டமான பிரபஞ்சம் உமது சக்தியின் மற்றொரு தோற்றம். அவர் நீரின் மேல் இருப்பதால் இப்பிரபஞ்ச வடிவமும் நாராயணரே. நாங்கள் எல்லாரும் இந்த நாராயண வடிவத்தில் கருவில் உள்ளோம். உமது பல்வேறான நாராயண வடிவங்களை நான் எங்கும் காண்கிறேன். நான் உம்மை நீரின் மேல் காண்கிறேன். உம்மை என் இதயத்தினுள் உணர முடிகிறது. என் முன்பும் உம்மை இப்போது நான் காண முடிகிறது. நீர் ஆதி நாராயணர். ஒரு பரவ படிங்க. ஓகே. அன்பான பகவானே, நீர் மாயையின் உன்னத ஆளுநர் என்பதை இந்த அவதாரத்தில் காட்டி இருக்கிறார். பிரபஞ்ச தோற்றத்தினுள் நீர் இருக்கிறார். இருக்கிறீர் அப்படி சொல்றாங்க தமிழ்ல. இருக்கிறீர் படிங்க. என்றெல்லாம் சிருஷ்டி முழுவதும் உம்மில் உள்ளது. இந்த உண்மை உமது வாயிலில் பிரபஞ்சம் முழுவதையும் உமது அன்னை யசோதைக்கு நீர் காட்டிய போது ஏற்கனவே உருவாகி உள்ளது. யோக மாயை என்னும் உமது எண்ணற்கரிய சக்தியால் இப்படிப்பட்ட காரியங்களை நீர் வெளியுதவியின்றி செய்து காட்ட முடியும். லட்சுமி மாதாஜி, லட்சுமி மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? லட்சுமி மாதாஜி மியூட்ல எடுத்துட்டீங்களா? நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. விஷ்ணு பிரபு, லட்சுமி மாதாஜி நீங்க தான் படிக்கலன்னோ இருக்காங்களா இல்லையா? ஒரு நிமிஷம், எனக்கு ஹேங் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் படிக்கிறேன் பிரபு. படிங்க. எந்த பேராகிராஃப் தெரியுதுல உங்களுக்கு? அன்புக்குரிய பகவான் எல்லாம் தானே படிக்கிறேன். கரெக்ட் மாதாஜி படிங்க. அன்புக்குரிய பகவானை கிருஷ்ணா, நாங்கள் காணும் பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் உமது உடலினுள் உள்ளது. எனினும் நான் உம்மை வெளியில் காண்கின்றேன். நீரும் என்னை வெளியில் காண்கின்றீர். உமது எண்ணற்கரிய சக்தியினால் அன்றி இவை எப்படி நிகழக்கூடும்? முழுமுதற் கடவுளின் எண்ணற்கரிய சக்தியை ஒப்புக்கொண்டால் அன்றி நடைமுறைகளுக்கு விளக்கம் தர வியலாது என்று இங்கு பிரம்மதேவன் வலியுறுத்தினார். அவர் தொடர்ந்து கூறினார்: அன்பான பகவானே, மற்றையெல்லாம் விட்டுவிட்டு இன்று நடந்ததை மட்டும் கவனித்தாலும் நான் கண்டதெல்லாம் உமது எண்ணற்கரிய சக்தியினால் நடந்தேறியதல்லவா?
முதலில் நீ தனியாய் இருந்ததை நான் கண்டேன். பின்னர் நீர் உமது நண்பர்களாகவும் கன்றுகளாகவும் விருந்தாவனத்தில் உள்ள எல்லா மாதமும் வியாபித்திருந்தீர். பின்னர் நான் உம்மையும் எல்லா சிறுவர்களையும் 4 கைகளுடைய விஷ்ணுகளாக கண்டேன். அவர்கள் எல்லா பூதங்களாலும் நான் உட்பட்ட எல்லா தேவர்களாலும் துதிக்கப்பட்டதையும் கண்டேன். அவர்களெல்லாம் மீண்டும் கோபால சிறுவர்களாக மாறினார்கள். நீர் முன்பு போல தனியாக இருந்தீர். இதனால் நீர் ஆதி நாராயணர் என்பதும் எல்லாவற்றிலும் தோற்றுவாய் என்பதும் எல்லாம் உம்மிலிருந்து வெளிப்படுகின்றன என்பதும் மீண்டும் எல்லா உம்மில் புகுகின்றன என்பதும் நீர் முன்பு போலவே இருக்கின்றீர் என்பதும் தெளிவாகின்றதல்லவா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இது மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி 154. ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். தமிழில் 154, இங்கிலீஷில் வந்து நம்ம படிக்கணும். லார்ட் பிரம்மா ஸ்டெஸ் ஹியரிங். ஓகே, அது என்ன சாமி? இல்லை பர்சன்ஸ் ஹூ ஆர் அன்அவேர் ஆஃப். கரெக்ட். கிருஷ்ணரிடம் பிரம்ம பிரார்த்தனை. அதான் கரெக்ட். பர்சன்ஸ் ஹூ ஆர் அன்அவேர் ஆஃப் அதுலேருந்து படிக்கணும் இங்கிலீஷில். அதான் கிருஷ்ணரிடம் பிரம்மன் பார்த்துருங்கிறது இது சாப்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி மூலநாராயணன் சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆச்சாரிய கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 4 சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களில் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணிட்டாரு, நம்ம சம்பிரதாயத்தில் வச்சிட்டார். ஸ்ரீ வைஷ்ணவாவில் நல்ல பூஜை இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டாரு. ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் என்னென்ன சிறப்பு இருக்கோ அதெல்லாம் கௌடிய வைஷ்ணவத்துக்கு கொண்டு வந்தார். அதனால் இந்த இஸ்கானில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மார்க்கமும் இருக்கும். பக்தி பாகவத மார்க்கம் இருக்கும், பாஞ்சராத்திர விதி அந்த மார்க்கமும் இருக்கும். பூஜை புனஸ்காரம் பண்ணுறது அதுவும் இருக்கும், ப்ரீச்சிங் பண்ணுறது அதுவும், பாகவதம் சாண்டிங் இது மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 2மே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிறோம் நம்ம. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் தான் இருக்குது, நமக்கு பாயிண்ட் ஷேர் பண்ண முடியாது, பரவாயில்ல. நம்ம இப்போ வந்து அடுத்த கிளாஸ் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம்.